ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக செய்வார். வேதம் இன்னொன்னு சொல்லுகிறது, ஆபகுக்கு 2:3 அது எப்பொழுது விளங்குமா? முடிவிலே விளங்கும். இந்த முடிவிலே விளங்கும்னா என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்ல, அவருடைய ஒர்க் ஃபினிஷ் ஆகும் தெரியுமா? அப்பொழுது அந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகும் போது, அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது. அது வரைக்கும் தெரியாது. அதனாலதான் யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 23:9. யோபு 23:9 யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த வேர்டை எல்லாரும் கவனிக்கணும். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணே அப்படிங்கிறார். அது 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 சரியா சொல்லணும்னா, அவர் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். அதே 23:14 சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்ன குறித்திருக்கிறாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். அது எப்போ விளங்குமா? முடிவில். யாக்கோபு 5:11 அப்படித்தானே இருக்கும். ஆமே, அவர் கர்த்தருடைய செயலின் முடிவையும். சிலர்லாம் வீடு கட்டும் போது சுத்தி மறைச்சு வைப்பாங்க, உள்ள என்ன கட்டுறதுன்னு தெரியக்கூடாது. ஆனாலும் உள்ள போய் எத்தி பார்த்துட்டு மறைக்காம இருந்தா கூட விட்டுருவோம். உள்ள எத்தி பார்த்துட்டு அப்படி போய்தான் கட்டுறாங்க, அது ரைட்டு தான். ஆனா ஆண்டவர் மறைச்சு வைப்பார். எப்படி மறைச்சு வைப்பார்னா, சாத்தான் ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது கேட்கிறார், என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தா எப்படி பார்க்க முடிஞ்சுதான்? எங்க முடியுது? நீங்க அவனையா மறைக்கிறீங்க. மொத்த யோபுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சுத்தி வேலி, சரியான வேலி. அதனாலதான் உள்ள நடக்கிறதெல்லாம் என்ன செயலா இருக்கும் தெரியுமா? ரகசிய செயலா இருக்கும். இதுதான் யோபு சொல்றாரு, அந்த ரகசிய செயலை கூடாரத்தில் இருந்துச்சு, இப்போ எனக்கு அந்த வேலி போயிட்டே, வேலி போயிட்டு இப்போ இன்னும் நடக்குது. இங்கே தும்முனா கூட ஊருக்கே தெரியுது. ஹல்லேலூயா. ஆமென். ரகசிய செயல் கூடாரத்தில் இப்ப சொல்றார், இப்ப வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா இடிச்சிட்டாரு, என்ன அழிக்கல. என்ன இடிச்சிட்டாருன்னா இடிச்சும் அழிக்கலன்னா வேற ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறார். அதுதான் யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அது ஏன் பாராட்டணும்? சொன்னதை செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம். சாத்தியமாகும், நடந்தே தீரும், நடந்தே தீரும், சொன்னதை செய்வார். ஆமே. வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். அவர் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தம்மை காண்பிக்கிறார். அதை எனக்கு நான் அவரை காணேன் என்று சொன்ன அதே யோபு 42:5 சொல்றாரு. ஆமே. ஹல்லேலூயா. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் கண் உம்மை காண்கிறதுனா கர்த்தர் யோபுக்கு பிரத்யட்சமாய் தம்மை வெளிப்படுத்தினாரா? அப்படி அல்ல. என்னென்ன கர்த்தர் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில யோபு 42:5 என் சாட்சியாக போகுது. யோபு 42:5 நான் இதுவரை காதினால கேட்டேன். ஓ தேங்க் யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அப்ப ஒவ்வொரு செயலிலும் நான் இனி யாரை பார்க்க போறேன் தெரியுமா? என் கர்த்தரை பார்க்க
பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும். அன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தீர்ப்பாரன் கண் ஆமென் சாற்றுவேனா. சொல்லுங்க, தீர்த்தாரன் கண் இது உனக்கான காலம், இது எனக்கான காலம். ஆமென். எப்பொழுது மாறுதல் வரும் என்று போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். சொல்லுங்க, என் சீசன் ஓபன் ஆக போகிறது. குறித்த காலம், அந்த குறித்த காலம் இதோ சீயோனுக்கு இறங்கி. நீர் அதற்கு குறித்த காலம் வந்தது, குறித்த காலம் வந்தது. முடிவிலே அது விளங்கும். நீ காத்திரு, காத்திரு. ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த வார்த்தைகளை வாயில கொடுத்தார். நானாக காத்திருக்கல, நீங்க தான் காத்திருக்க வச்சீங்க. நானாக காத்திருக்கல. இப்படி பாடிட்டு இருக்கும் போதே தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கிட்டு உடனே வாயிலிருந்து சொன்னதை செய்வா. நானா காத்திருக்கலன்னு நான் பாட்டுக்கு எழுதல, புலம்புனது. அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் வேளை. ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். வேதம் சொல்லுகிறது, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. நானாக காத்திருக்கவில்லை. ஆமென். அவரே. ஹல்லேலூயா. நானாக அவரே. வலது கரத்தை உயர்த்தி சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். ஒரே சத்தமாய் வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, ஆண்டவர் காத்திருக்க வைத்து ஒன்று செய்கிறார் தெரியுமா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 26:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ மகிமைப்பட்டு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் மகிமைப்பட. என் வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். இது உன் காலம். உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யும்படியான காலம் மட்டுமல்ல, அதிலே கர்த்தர் என்ன செய்யப்பட போகிறார் தெரியுமா? மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி அவரது ஜனத்தை அவர் நடத்துகிறார். அவருடைய மகிமைக்காக தான்
கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்தார். அவருடைய மகிமைக்காகவே கர்த்தர் என் வாழ்க்கையில அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீசன் வரும்போது, அந்த டைம் வரும்போது பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கான நேரம் அந்த டைம் வரும்போது என்ன செய்யணுமோ அதை செய்தார். பார்வோன் தலைக்குள்ள 2 சொப்பனத்தையும் ஒரே நாளில் கொடுத்தார். ஏன்னா அப்போதான் நாளைக்கு கர்த்தர் குறித்த நாளில் யோசேப்பு என்ன செய்ய முடியும் தெரியுமா? வெளியே யோசேப்புக்கு 2 சொப்பனம் கொடுத்தார், ஆனால் ஒரே நாளில் கொடுக்கல. ஆமென், ஹல்லேலூயா. டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், கர்த்தர் எப்படி செய்வாரா? அதே ஏசாயா கடைசி 60வது அதிகாரத்தின் கடைசி வசனம் எப்படி சொல்லியிருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், தீவிரமா செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு டைம் நெருங்கிட்டு உடனே கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? ஒரே நாள்ல 2 சொப்பனம். சில இடத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, சில பில்டிங் டெடிகேஷன், சில வீடோ ஏதோ ஒரு ஹாலோ சர்ச்சோ டெடிகேஷனுக்கு டேட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, அது வர பகலில் மட்டும் நடந்துட்டு இருந்த வேலை அடுத்த 3 நாள் எப்படி நடக்கும் தெரியுமா? இரவு பகல், அவ்வளோதான். நைட்டு ஒரே லைட்டு, ஃபுல்லாக நைட்டும் ஃபுல்லாக இரவு பகல். ஏன் இப்படி மாங்குன்னு வேலை பார்க்குறீங்க? ஏன்னா குறித்த டேட்டு வந்துட்டு. ஆமென், அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நியாயப்படி பார்வோனுக்கு 2 சொப்பனம் காட்டணும். அந்த 2 சொப்பத்தை 2 நாளில் காட்டியிருக்கலாம். ஆனால் டைம் ஆயிட்டு. என் தேவன் அதன் காலத்தில், ஆமென், ஆரோனுடைய கோல் 1 நாள் துளிர்க்க வச்சு, 1 நாள் பூக்க வச்சு, 1 நாள் காய்க்க வச்சு. இதுதான் சீசன் இல்லை? சீசன் அப்படித்தானே? இது இப்போ இலை உதிர்காலம், அடுத்து இலை துளிர்காலம். இப்போ துளிரும், இப்போ இப்படி இருக்கும். எல்லா சீசனையும் ஒரே நைட்ல கொண்டு வந்தார். என் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஹல்லேலூயா, யோசேப்புக்காக பார்வோனுக்கு சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. தாவீதுக்காக அபிஷேக தைலம் கொண்டு வரப்பட்டது. கொம்புல கொண்டு வரப்பட்டது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கான சீசன் ஓபன் ஆகும் போது என்ன செய்யப்படணுமோ அதை கர்த்தர் செய்வார். மொர்தெகாய்க்கான சீசன் ஓபன் ஆகிற டைம் வரும்போது, ஆமென், அதுவரை மூடி இருந்த புத்தகம் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூடி இருந்த புத்தகம் திறக்கப்பட்டது. ஆமென். எனக்கான சீசன் வருகிறது என்பதின் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன தெரியுமா? ஆமான் உனக்கு ஒரு தூக்கு மரம் செய்வோம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆண்டவருடைய நடத்துதலை பார்த்தீங்கன்னா, ஆமென், மொர்தெகாய்க்கான டைம் வரும்போது அது புத்தகம், அது ராஜா சொன்னாதான். புதிய ஏற்பாட்டில், ஆமென், சிங்காசனத்துக்கு முன்பதாக யோவான ஆவியில கொண்டு போய் விடும்போது சிங்காசனத்தில் இருக்கிறவர் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. இதை யாராலையும் திறக்க முடியலன்னு பார்க்கும்போது இவன் என்ன செய்தானா? மிகவும் அழுதானா, ஓன்னு அழ ஆரம்பிச்சான். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படி நடந்து வந்தா அப்பா கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி அதை திறக்கிறார். உன் கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. என்னை குறித்து அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புத்தகம் திறக்கப்படும் வேளை நல்ல கைகளை சட்டி ஊடா கராமா ஹதரமா. யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான். அப்படி நிறைந்தவனுக்கு காத்திருப்பின் காலத்தின் வாழ்க்கை எங்கே தீர்மானிக்கப்பட்டது என்றால் வனாந்திரத்தில்.
லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கடைசி, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு, 1:80 ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அப்படின்னா இந்த யோவான யாருக்குமே தெரியாது. ஆமென். அதுக்கப்புறம் எலிசபெத்து சகரியா உயிரோடு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க வயசான, ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா கேட்டிருப்பாங்க, என்னங்க உங்க பிள்ளை காணவே இல்லை? அது என் பிள்ளை வனாந்திரத்தில் இருக்கிறான் சொல்லுவாங்களா? ஃபாரின்ல இருக்கிறான்னு சொல்ற மாதிரியாது இது சொல்லவும் முடியாது. ஆமென். அதனால என்னமோ ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டார். நீ அதை இதையும் சொல்லி, ஏற்கனவே சகரியா அதை இதையும் சொல்லி வாய அடைச்சிட்டாரு. நான் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. அவரா தந்துட்டு ஆளை காணவே, எதுக்கு நீ வந்து மேலே வா தூக்கிட்டு போயிட்டாரு. தன்னை காணும் இது வரைக்கும் இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் அட்ரஸ் எங்க? அட்ரஸ் இல்லாதவன், முகவரி இல்லாதவன் வனாந்திரத்தில் இருந்தான். ஆனால் ஜனிப்பித்தவர் கைவிடலை. லூக்கா 3வது அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் ஒன்று. அது என்ன அப்படின்னா, அதனுடைய 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில். அன்னா காய்பா பிரதான ஆசாரியர் அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? ஆலயத்தில். நம்மால் எங்க இருக்கிறார்? வனாந்திரத்தில். ஆனா யோவானுக்கான சீசன் வந்தபோது வனாந்திரத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இருக்கிற இடத்துல, வனாந்திரத்துல, உன் வாழ்க்கை வனாந்திரமானாலும் வார்த்தை உண்டாகும். எப்பொழுது யோவானுக்கு வார்த்தை உண்டாச்சோ, அதுக்கப்புறம் அண்ணா கைபாவை தேடி ஜனங்க போகல, யோவானை தேடி. ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல போய் டென்ட் போட்டு உட்காரல. யோவான் போய் ஊழியம் செஞ்ச இடத்துல உண்மையிலே இருக்கிறது வெட்டுக்கிளி. சரி, நம்ம ஆளு தனியா இருக்காரேன்னு சொல்லிட்டு வந்தா கடிச்சு சாப்பிட்டாரு. அவருக்கு ஃபுட்டே என்னதான்? வெட்டுக்கிளியை பத்தி நிறைய சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க அது ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். பைபிள்ல சொல்லியிருக்கு வெட்டுக்கிளி அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச வெட்டுக்கிளி தான், அவ்வளவுதான். வேற என்ன? காட்டு தேன் அடி பார்க்கும்போது அங்க எங்கேயா தேனி இருந்திருக்கும். மெதுவா தேன் எடுத்து சாப்பிட்டுருப்பாரு. இவ்வளவுதான். இதுக்கு மேல ஆனா அது வேர்டு ஓப்பன் ஆனதும், ஐயோ நான் இப்போ பார்த்து வனாந்திரத்தில் மாட்டிட்டேன், நான் மட்டும் சிட்டியில் இருந்திருந்தா இப்போ பெரிய சர்ச்சு கட்டியிருக்கலாமே, நான் இங்கே மாட்டிட்டேனேன்னு ஃபீல் பண்ணல. உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல. இதுதான் உனக்கான காலம் வரும்போது நீ இருக்கிற இடத்தை தேடி 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 தேடி. ஆமென். உன் ஒளி வந்தது. நேரம் அதிகம் போகிறது. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் உதிப்பார். இரண்டாவதாக இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நமக்கான சீசனை கர்த்தர் ஓபன் பண்ணும்போது இருளுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருளுக்கு உன்மேல். இது டைட்டிலுக்காக நீங்க பிராக்கெட்ல எப்படி எழுதலாம் அல்லது டைரக்டா எப்படி எழுதலாம்? இருளுக்கு இனி, அந்த இனியை போட்டுருங்க. இனி என் மேல் அதிகாரம் இல்லை. இதை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இருளுக்கு இனி என் மேல் அதிகாரம் இல்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க.
எல்லாமே எதிராக இருந்தால் இருள்னாலே அது 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 ஒரு அது ஒரு ஒரு நெகட்டிவ் சைனை தான் காட்டும். இருள்னால அதுல எதுவுமே தெரியாது. ஈவன் வாசல் இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆமென். அதாவது எது எது எங்க இருக்குன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் கரண்ட் போச்சுன்னா நம்ம ஒரே தாளம் தான். கையில 2 தபேலா கொடுத்தா நல்ல சவுண்ட் வரும். அப்படிதான் நம்ம வந்து என்னதான் இங்கதான் இருக்கும் போன், நமக்கு சும்மாவே கை அப்படியே இருக்கிற இடத்துல கரண்ட் போனோம்னு இங்க தள்ளிட்டு இருக்கும். இதான் இருளுடைய அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த இருளுக்கு ஆமென். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். ஆமென். என்னை தேற்றுவதற்கு நம்புவே க்ளோரி. என்னை தேற்றுவதற்கு நம்புவேன் ஆண்டவரே. பிரியமானவர்கள், எல்லாமே எதிராக இருந்தாலும், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல காணப்பட்டாலும், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் ஒதிக்கும் போது இது எல்லாமே மாறுதலா முடியும். அதற்கு பிறகு இருளுக்கு அதிகாரம் இல்லாமல் போகும். யோவான் 1வது அதிகாரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4-5 வசனங்களிலே அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்துச்சா? ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் வெளிப்படும் போது இயேசு சொன்னார், நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய். அப்போ ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உதிக்கும் போது அல்லது வெளிப்படும் போது அது எப்படி இருக்குதா? ஒளியா இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஒளி இருளில், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இருளில் எதுவுமே தெரியாது, ஆனா ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அடுத்த வேர்டு என்ன தெரியுமா? இருளானது அதை இத நம்புறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. இருள், அதாவது ஒளி இருளை விழுங்கிரும். இருளுக்கு வந்து ஒளியை பற்றி கொள்ள முடியாது. சூரியன் அப்படி உதிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சரண அந்த இருள் வந்து அப்படி ஒரு ஸ்கிரீனை, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடிலாம் ஸ்க்ரீன் போடுவாங்க பாருங்க, அந்த உள்ள நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். மைக் எடுத்து வைப்பாங்க, மைக் வச்சு நின்று பார்த்தா மைக் இங்கே இருக்கும். அப்புறம் அதுக்கெல்லாம் ஸ்டேஜுக்குள்ளே நடக்கும் நிறைய ப்ரிப்பரேஷன். வெளியே ஆடியன்ஸ் சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. ஷோ நடக்குமா நடக்காதா பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே எல்லாம் ரெடி ஆனதும் அப்படி ஸ்க்ரீன் விலகும் பாருங்க. ஆமென். இது போலதான் ஆண்டவர் ஒரு ஸ்கிரீனை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இவன் கதையை முடிச்சிட்டான், கதை உள்ள எழுதிட்டு இருக்கிறார், ரெடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோசேப்புக்கான சீசன் வந்தபோது பார்வோனுக்கு சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. ஓகே, சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் யோசேப்பின் கை கால்களில் என்ன போடப்பட்டிருந்தது தெரியுமா? விலங்குகள். ஆனா எப்பொழுது அந்த ஒளி வந்ததோ அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது 105வது சங்கீதம் அதனுடைய 18, 19, 20 வசனங்களிலே வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு, என்ன வேர்டு பாத்தீங்களா? ஆமென். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு, அப்ப வார்த்தை நிறைவேறும் அளவும் தான் இந்த விலங்குகள்னா
இந்த சங்கிலிகள்லாம் அவனை சுத்தி இருக்கிறது. வார்த்தை நிறைவேறும் வரைதான். பக்கத்துல முடிஞ்சா 2 பேர் கைவிட. வார்த்தை நிறைவேறது வரதான். அவன் அந்த வேர்டு நிறைவேறும் போது அவன் பிராணன் எப்படி இருந்துச்சா? இரும்பில் அடைபட்டிருந்துச்சு. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தான்னு நடந்திருக்கும். அவன் இல்லை, என்ன பண்றதுக்கு? இப்படி சொல்ல முடியாது. அதான் அந்த இருளுக்கு அதிகாரம் இல்லை. 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 20 அந்த வார்த்தை நிறைவேற அந்த சீசன் வந்தபோது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டு அவிழ்க்க சொன்னான். அதன் பிறகு யோசேப்பு கட்டப்பட்டானா? இல்ல, யோசேப்பு கட்டி வச்சான். ஹல்லேலூயா. அதிகாரம் அதுக்கப்புறம் அவன் கையில. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சில வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த இருளின் அதிகாரம் இருக்கிறது. என்ன பண்ணாலும் எழும்ப முடியாதனால அடைப்படி பிராணன் அடைப்பட்டு இருக்கிறது. சில சொல்லுவாங்க, என் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிமா. பிராணன் அடைப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை, தேவ திட்டத்துக்கு உட்பட்ட தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நம்பணும். இந்த அடைப்பட்ட நிலை வார்த்தை நிறைவேறும் வரைதான். அது நிறைவேறும் போது எப்படி பவுல் சீலா கை கால்களில் இருந்த விலங்குகள் கலண்டு விழுந்ததோ, ஓ தேங்க்யூ ஜீசஸ். யோசேப்புக்கு ராஜா ஆள் அனுப்புனான். பவுல் சீலாவுக்கு யார் அனுப்புனா? ஒருத்தர் இல்லைன்னு கலங்காதீங்க. பரத்திலிருந்து வர வல்லமை கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கிலிகள்லாம் கலண்டு விழுந்துச்சு. அந்த ஒளி வந்த போது இப்படி விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நபர் உண்டு புதிய ஏற்பாட்டில். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய பேர் உண்டு, கரெக்ட் தான். அதுல முக்கியமான ஒருத்தர் உண்டு. நம்மால் தான் எங்க போனாலும் தூங்குவார். நம்மால் சொன்னோன்னா சொல்றீங்க பாருங்க. பேதுரு, அவரது 4 அடுக்குக்குள்ள அவரை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அதுவும் எப்படி அடைச்சி வச்சாங்கன்னா விலங்கு போட்டு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஒளி வரும்போது உன் குடும்பத்துல கட்டுகள் இருக்காது. எல்லா பாவ கட்டுகள், சாப கட்டுகள், தரித்திர கட்டுகள், பலவீன கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள், பிரிவினையின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது உடனே 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 நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்தன் நாமம். ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, கைகளை உயர்த்தி அவன் நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே தோரே உயரணும். ஆமென். இயேசுவே பெருகணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம்